ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திருநாமங்கள் ஆயிரங்களிலே 441வது திருநாமத்தை அனுபவிக்க போறோம். இந்த திருநாமம் கொஞ்சம் நீண்ட திருநாமம். சாதுர்வர்ண்ய விபாக கிருத்தே நமஹ என்று நாமாவளியில வரும். எம்பெருமானுக்கு ஒரு தனி பெயரை கொடுக்கிறது கல்கி அவதார எம்பெருமானுக்கு. அதாவது சாதுர்வர்ணியம் என்பதாக பிராமணர்கள், க்ஷத்ரியர்கள், வைசியர்கள், வேளாளர்கள் என்பதாக 4 வகை வருணங்கள். இவைகளை மீண்டும் ஸ்தாபிக்கிறவன் கல்கி. கலியுகத்தில் இது அழிந்தே போய்விடும். இந்த வர்ண விபாகம் இருக்காது. அதை மக்கள் விரும்ப மாட்டார்கள். அவர்கள் நினைப்பார்கள் இந்த வர்ண விபாகம் என்பது அனாவசியமாக மக்களிலே ஏற்றத்தாழ்வை உண்டாக்கிறது. அவர்கள் பிறப்பொக்கும் என்று ஒரு திருக்குறளை பிடித்துக் கொள்வார்கள். இந்த குறளின் முழு குறளை இவர் சொல்வதில்லை. எல்லா உயிருக்கும் பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும், எல்லா உயிரும் ஒரே மாதிரி தான் பிறக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது சிலர் கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கு இந்த கம்யூனிட்டிக்காரர்கள் தான் வேண்டும், போர் வீரர்கள் இவராகத்தான் இருக்க வேண்டும், இவர்கள்தான் உள்பவர்களாக இருக்க வேண்டும் என்று வர்ண விபாகம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 வருணத்தவர்களாக பிரிக்கக்கூடியது சரியல்ல என்று அவர்களுடைய கருத்து. ஆனால் இதில் ஏற்றத்தாழ்வை வைத்துக்கொண்டு இந்த பிரிவு அமைவதில்லை. எம்பெருமான் சில ஜீவாத்மாக்களை வேதம் பயிலக்கூடிய குலத்திலே பிறக்க வைக்கிறான். சில ஜீவாத்மாக்களை போரிலே வல்லவர்களான குலத்திலே பிறக்க ஏற்பாடு செய்கிறான். சிலர் பிறக்கும் பொழுதே பிஸ்னஸ் மேக்னெட்டாக பிறக்கிறார். இந்த சின்ன குழந்தைகிட்டே பிஸ்னஸ் பார்த்து அரண்டு போயிருக்கான். பிஸ்னஸ் மைண்ட் அப்படி இருக்கும். சிலர் நல்ல வயல்வெளிகளிலே பணி செய்பவர்களாக பிறக்கிறார். அந்தந்த வர்ணத்திலே அவர்கள் பிறப்பதற்கு ஏற்ற அவருடைய பேக்ரவுண்ட் புண்ணிய பாபத்தின் அடிப்படையில் இந்த பிறவிகளை அமைக்கிறான். இப்பொழுது இப்படி உலகத்திலே பேதங்கள் இருக்க முடியாத படைக்கிறானே கடவுள் ஏன் செய்யறான்?
இது அவனுடைய பெரியதொரு பிழை. சிலரை பணக்கார குடும்பத்திலே பிறக்க வைக்கிறான். நம்ம கூட பணக்கார குடும்பத்தில் பிறக்க வச்சுருந்தா நம்ம எப்படி இருந்திருப்போம்? நம்மையே ஒரு பெரிய முதலமைச்சரின் பிள்ளையாக பிறக்க வைத்திருந்தால் நாம் முதலமைச்சர் கனவுகளை பிறவியிலிருந்தே கொண்டு கொள்ளலாம். அப்படி இருக்கும். இப்போ ஏன் சிலரை இப்படி வசதி உள்ள குடும்பத்தில் பிறக்க வைக்கிறான், சிலர் வேறு வகை குடும்பத்தில் பிறக்க வைக்கிறான். அதெல்லாம் பகவான் மேடு பள்ளங்களை உண்டாக்குகிறான். பகவானுக்கு வேண்டுதல் வேண்டாமை இல்லான்னுங்கிற பெயரே தப்பு. அவன் ரொம்ப பக்ஷபாதி. அவன் சில பேருக்கு நல்லது செய்வான், சில பேருக்கு செய்ய மாட்டான் அப்படின்னு பகவானை பற்றி குறை சொல்பவர்களோடு இருக்கார். இதை பற்றி அர்ஜுனன் கிருஷ்ணன்ட்ட கேட்குறான். ஏடா கிருஷ்ணா, அம்மாஜி, நீ நான் ரொம்ப நல்லவன், எனக்கு வேண்டாதவன் கிடையாது, வேண்டியவன் கிடையாது, நீங்கள் முழங்குறிய குருக்ஷேத்திர போர்க்களத்தில். ஆனால் நீதானே இப்படிப்பட்ட மாறுபாடுகள். சிலர் வயலிலே உழுபவர்கள், சிலர் போரிலே போரிடுபவர்கள், சிலர் புஸ்தகம் படிப்பவர்கள், சிலர் கணக்கு எழுதி பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் என்றெல்லாம் படைச்சிருக்கியே. இதெல்லாம் நீ ஏன் செஞ்ச? அப்புறம் செஞ்சுட்டு வசதி உள்ள சிலர், வசதியற்ற சிலர்னு வச்சிருக்கியே. இது உனக்கு பெருமையாக இழுக்கு இல்லையான்னு கேட்டான். அர்ஜுனா, எப்படி தாண்டா என்கிட்ட அபாண்டமாக பழி போடுறாங்கன்னா பகவான். குருக்ஷேத்திரத்தில் பகவான் அபாண்டமான பழி. அபாண்டமா பழியா? ஆமாம் அர்ஜுனா, மக்களை நாம் படைக்கிறதே கிடையாது. நான் சிருஷ்டிக்கிறேன்னு யார் சொன்னா? நான் சிருஷ்டிப்பவனே அல்ல. அதில் இறைவன் மக்களை படைக்கிறான், 4 வர்ணமாக படைக்கிறான் என்கிற ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. அர்ஜுன் வியந்து போய் நின்றான். இத்தனை நாளி கீதை சொல்கிற, வேதத்தில் உள்ளதை சொல்கிற, இப்போ திடீர்னு ஒரு கருத்து நீ படைக்கலைங்கிற. இப்போ யார் படைக்கிறா? யார் படைக்கிறானோ அவன் தான் கடவுள்னு சொல்கிறோம், நீ தான் கடவுள்னு சொல்கிற. இப்போ டமால் நான் படைக்கலைன்னு விட்டியே. எப்பொழுதும் ஏதான ஆபத்து வந்துன்னா அதை செய்யலேன்னு விடுவாங்க இல்லையா? மக்களுக்கு ஒரு வழக்கம். இந்த சின்ன காலத்தில் ஒரு ஜோக் சொல்லுவாங்க, சில சமயம் அதையும் நினச்சி பார்ப்பேன் நான். அதாவது அந்த காலத்தில் இன்ஸ்பெக்ஷன் ஸ்கூலில் ஒரு ஞாபகம் இருக்கா? இப்போல்லாம் அது கிடையாதுன்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர், ஸ்கூல் இன்ஸ்பெக்டர், டிஓன்னு ஒருத்தர், டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் வருவார். அவர் வரப்போகிறாருன்னு ஸ்கூலுக்கு ஒட்டடை அடித்து, வெள்ளை அடித்து, கிளாஸ் எல்லாம் புதுசு மாதிரி பண்ணி, பசங்களெல்லாம் நான் நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு 3 நாள் முன்னிலிருந்து ஹெட் மாஸ்டர் ப்ரேயர் ஹாலில் சொல்லி பசங்கள்லாம் உட்காந்துருவாங்க. டிஓ வருவார். அவர் கேள்வி கேட்கணும், பசங்க பதில் சொல்லணும். அது பசங்க உளறி சொதப்பிடுதுன்னா அந்த ஸ்கூலை பற்றி அவருக்கு தப்பான கருத்து வந்துடும். அதனால் அவர் என்ன பண்ணுவார், எப்பொழுதும் டிஓ வராருன்னா பசங்களை ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கிளாஸுக்கு அவர் இஷ்டத்துக்கு நுழைவார். எல்லா கிளாஸுக்கும் இப்போ 8th ஸ்டாண்டர்ட் வந்தார், அப்புறம் 7th வருவார்லாம் கிடையாது. திடீர்னு எந்த கிளாஸில் கல்லப்படுறதோ அங்கே போயிடுவார். ஆனால் எல்லா வாத்தியார்களும் ரெடியாக இருப்பாங்க, டென்ஷனில். பசங்களையும் டென்ஷன் படுத்தி வச்சுருப்பாங்க. அப்போ ஒரு டிஓ வந்தார் ஸ்கூலுக்குள்ளே. அவர் நேர லிட்ரேச்சர் கிளாஸில் போய் நின்றுட்டார். அங்கே நின்ன உடனே வாத்தியார் பாடம் சொல்லி தந்திருக்கார். அப்போ சீதை திருமணம் நடந்தது அப்படின்னு உடனே அவருக்கு ஓஹோ ராமாயணம் சொல்கிறாங்க தெரிஞ்சுடுச்சு. டிஓ கட்டிக்கார், அந்த காலத்து டிஓ. அதனால் நேரம் ஒரு பையன்கிட்ட போய் கேட்டார், ஜனகர் வீட்டு வில்லை உடைத்தது யார் அப்படின்னு கேட்டார். இந்த பையன் நடிக்க போயிட்டான். திடீர்னு ஒருத்தர் யார் யாரை உடைச்சான்னு கேட்டால், அவங்க வீட்டில் அப்படி தான். அப்போ யார் உடைச்சான்னு கேட்டால் அவனுக்கு அடி தண்டனை விடும். ஐயா நான் உடைக்கலை ஐயா அப்படின்னு. எனக்கு அதை பற்றி தெரியாதுங்க, நான் உடைக்கவே இல்லைங்கன்னுட்டான். இது புராண கேரக்டர் யார் உடைச்சாங்கன்னு கேட்குறான்னு கூட அவனுக்கு புரிஞ்சிக்க தெரியல. அதனால் டிஓக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. உள்ளுக்குள்ளே கொஞ்சம் அழுத்தம். ஏன்னா சார் இப்படி சொல்கிறான், யார் உடைச்சது அப்படின்னு கேட்டேன். அந்த வாத்தியார் அவரும் டென்ஷன், திடீர்னு இந்த கிளாஸில் நுழையுமா இப்படி ஒரு கேள்வி கேட்பான்னு நினைக்கலையா? சார் நானும் உடைக்கல சுவாமி அப்படின்ட்டு. இது ரொம்ப கொடுமையாக இருக்குது ஸ்கூல். ஐ ஹாவ் டு டிஸ்கஸ் திஸ் யுவர் ஹெட் மாஸ்டர், வா என்னோட அப்படின்னு வாத்தியார் ஹெட் மாஸ்டர்ட்டு போனான். சார் இந்த ஜனகராஜர் வில்லை உடைச்சது யாருன்னு கேட்குறேன். இவர் இல்லை இவர் இல்லைங்கிறார். அவர் எழுந்துட்டார், பெரிய கையை கூப்பிட்றார், ஐயா நான் கூட உடைக்கலைங்க அது. இந்த மாதிரி ஆகிடும்.
மாதிரி உடைத்ததுன்னு ஒரு பிழை வந்தால் நான் இல்லை என்று சொல்வது மாணவர், மாணவருடைய ஆசிரியர், தலைமை ஆசிரியர். இதை கேட்டு டிஓக்கே தலை கன்ஃபியூஸ் ஆகிடுதான், சொல்லத்தான் ஆரம்பிட்டான். நாம தான் உடச்சிட்டு போகணும்னு அழைச்சிட்டு போனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் ஒரு கதை உண்டு. அந்த மாதிரி உலகத்தை நீ படைத்தையா கிருஷ்ணான்னு கேட்டால் இல்லைன்னு விட்டான். 4 வர்ணத்தை நீ தான் ஆக்கினாயா, நான் இல்லைன்னு விட்டான். ஆழ்வாரை கேட்டால் நெறி வகை 4 வருடனும் 4 நெறிமுறை 4 வகை வருடனும் ஆயினே என்கிறார் திருமங்கை ஆழ்வார். பகவானே நீ தான் 4 மரணத்தை படைச்சாங்கிறார். அர்ஜுனன் இப்படி பகவான் நான் படைக்கலேன்னு சொல்ல உடனே அர்ஜுனன் கேட்டான், கிருஷ்ணா நீ தான் கடவுள், கடவுள் தான் செய்தார்னு சொல்கிறான், நீ இப்போ திடீர்னு டிஸ்ஓன் பண்ணுறிய நியாயமானு. உடனே பகவான் சொன்னான், ஆமாம் நான் தான் படைத்தேன். நீ இது செத்த முன்னாடி நான் படைக்கலைங்கிற, இப்போ நான் தான் படைச்சிக்கிறே குழப்பறையே அப்படின்னா. இந்த பாரு, நான் படைக்கலைன்னு என்ன அர்த்தம்னா என் இஷ்டத்துக்கு நான் படைக்கலை. பின்ன என்ன பண்ணுறேன், அவரவர்கள் செய்த புண்ணிய பாபத்தின் கணக்கு வச்சுருக்கேன், அந்த தரவுப்படி பண்ணுறேன். இப்போ நான் பண்ணுறேங்கிறது கரெக்டு, ஏன்னா அவர்களுக்கு பிறவி நான் கொடுக்குறேன். ஆனால் அந்த பிறவி என் இஷ்டத்துக்கு கொடுக்கல, அவர்கள் செய்த கர்மாவுக்கு அடிப்படையில் கொடுக்குறேன். இப்போ புரிஞ்சுதா அர்ஜுனா அப்படின்னா. அர்ஜுனன் சரண்டர் ஆகிட்டான், காலில் விழுந்தான், கண்ணா மன்னிச்சுக்கோ. இது ஒரு விஷயம் புரிந்தது. நமக்கு வரக்கூடிய நல்லதெல்லாம் கடவுள் அருள்னால, நமக்கு வரக்கூடிய நல்லது இல்லை என்று சொல்லக்கூடியவெல்லாம் நம்ம கர்மாவனாலே என்ன தொடங்கினால் நாம் நல்வழிப்பட்டுருவோம். திருவேங்கடமுடியான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தெரிஞ்சவன். இவன் கஷ்டப்படுறான்னு அதுக்கு காரணம் திருவேங்கடமுடியான் அல்ல, இவன் சுகப்படுறான்னு அதுக்கு காரணம் யார், அவன் புண்ணியபாவம் இல்லை, என்னுடைய அருள். அப்படி திருவேங்கடமுடியானை உணரத் தொடங்கிவிட்டால் அதுதான் சுவாமி உண்மையான நல்ல பக்தி. அதனால தான் அந்த பகவானை பற்றி இப்பொழுது சொல்கிறார் நாரதர். கல்கியாக இவன் யுகம் மீண்டும் கிருதயுகம் தொடங்கும் பொழுது அந்த ஜீவாத்மாக்கள் செய்திருக்கக்கூடிய புண்ணிய பாபங்களின் அடிப்படையிலே சாதுர்வர்ணியத்தை உண்டாக்கி அவரவர்களே அந்தந்த வர்ணத்திலே பிறக்க வைப்பான். இப்படி சாதுர்வர்ணியத்தை நிலநாட்டுவான் கல்கி எம்பெருமான் என்று நாரதர் சொல்லி அந்த அடிப்படையில் சாதுர்வர்ணிய விபாக கிருத் என்று பெயரிட்டார். அன்பர்களே, இந்த திருநாமத்துக்கு நாம் சொன்ன விளக்கத்துக்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்கள். யுகாரம்பே புனரியஸ்து குணகர்மானுரூபதः சாதுர்வர்ணியம் புனஸ்ரஷ்டா சாதுர்வர்ணிய விபாககிருத். இதற்கு தமிழிலே பாசுரம். உலகம் கலியுடன் ஒடுங்கி கிருதயுகமது தொடங்கிடும் போதினில் மீண்டும் 4 வகை வருணம் கர்மப்படியே 4 வகை வருணம் கருமப்படியே பகுத்து விளங்க படைப்பவன். எனவே சாதுர்வர்ணிய விபாககிருத் என்றே மாதுரை மார்பன் பெயர் பெற்றானே. லக்ஷ்மி மார்பிலே கொண்டிருக்கிற ஸ்ரீனிவாச பெருமான் கல்கி அவதாரத்திலே சாதுர்வர்ணிய விபாககிருத் என்ற திருநாமத்தை பெற்றார். அன்பர்களே, சாதுர்வர்ணிய தர்மத்தின்படி வாழ வேண்டியவர்கள் நாம். அந்த தர்மத்தின்படி வாழக்கூடிய ஏற்றம், பொறுமை, வலிமை எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டும். கலியுகத்திலே அந்த மாதிரி இருக்க விட மாட்டார்கள். அப்படி இருக்க செய்ய வேண்டும் எம்பெருமான் என்று எம்பெருமானை வேண்டிக் கொண்டு இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள். உங்களுடைய குல கல்வியோடு குல பெருமையோடு வாழ்ந்து மகிழலாம். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். சாதுர்வர்ணிய விபாக கிருதே நமஹ. நமோ வெங்கடேஷாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश
प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ